நிச்சயமாகவே வழி உண்டு. இதுதான் இன்னைக்கு தலைப்பாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாவற்றிற்கும் there is one way. வழி இருக்குதுப்பா, வழியெல்லாம் இல்லாமலாம் இல்ல. கர்த்தர் நமக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் பிலதெல்பியா திருச்சபையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கர்த்தர் வழியை திறந்துட்டாருன்னா அதை பூட்ட அவரால் தான் முடியுமே தவிர அந்த வழியை அடைத்து விடுவதற்கு, அந்த வழியை மூடி விடுவதற்கு எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வழியை நமக்காக திறந்து கொண்டிருக்கிறபடினால இந்த ஜூன் மாதம் 2வது வாரத்தில் ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறபடினால நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுப்போமா தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்த பொழுது கூடவே ஒரு விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? ரொம்ப பிரமாதமா இருந்தது. எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குதோ, எந்த இடத்துல போராட்டம் இருக்குதோ, எந்த இடத்துல கலக்கம் இருக்குதோ, எந்த இடத்துல எதிர்ப்பு இருக்குதோ, எந்த இடத்துல உபத்துவம் இருக்குதோ, எந்த இடத்துல வழியே உனக்கு பாதையே தெரியல, வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறியோ, அந்த இடத்துல உனக்கான பாதையை நான் வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல தான் உனக்கு வழி இருக்குது. எந்த இடத்துல வழியே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லம்மா, பிரச்சனையாவே இருக்குது இல்ல, எங்க பார்த்தாலும் காரிருளாவே இருக்குது இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டமா இருக்குதுல்ல, அந்த இடத்துலயே நம் பிரச்சனைக்கான தீர்வாகிய வழியையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கதான் வச்சிருக்கிற கடவுள், அங்கதான் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வராங்க. பார்வோனும் அவன் சேனைகளும் ஆக்ரோஷமாக துரத்துகிறார்கள். சும்மா எல்லாம் இல்லை, ஆக்ரோஷமா. வேதம் சொல்கிறது, எகிப்திலிருந்துதான எல்லா குதிரைகளோடும் சகல குதிரைகளோடும் பார்வோன் வந்தானா. அவருடைய இடத்துல லட்சக்கணக்கான குதிரைகள் இருந்திருக்கும். ராஜாவுடைய அரண்மனையில எல்லாம் லட்சக்கணக்கான குதிரை படையினே இருந்தது இல்ல, குதிரை படை. அப்போ லட்சக்கணக்கான குதிரைகளும் குதிரையின் மேல் ஏறி யுத்தம் செய்யக்கூடியதான யுத்த வீரர்கள், இப்படியாக எல்லாரும் அந்த இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். வேதம் குறிப்பிடுகிறது 600 பிரதான ரதங்கள். பிரதான ரதம்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலைமையில, பிரியமானவர்களே, குறிப்பிட்ட அந்த பிரதான ரதத்துல 24 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். 24 குதிரைகள் மாத்திரம் பூட்டப்பட்டிருக்கும். அநேக சக்கரங்கள், அந்த தேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அது போல அந்த சேரியாட்ல, அந்த ரதத்துல அநேக சக்கரங்கள் இருக்கும். அதுதான் பிரதான ரதம். அதுதான் பிரதான ரதம். அதுல உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள், மந்திரிமார்கள், ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் தான் அதில் ஏறுவார்கள், மற்ற வீரர்கள் அல்ல. அந்த போர் வீரர்களுக்கு அதிபதியா இருக்கிறவர்கள், 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, 1000க்கு அதிபதி, இப்படிப்பட்ட ஸ்தானாதிபதிகள், லீடர் எல்லாரும் அந்த பிரதான ரதத்தில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ரதங்கள் மாத்திரம் 600 chariots, 600 ரதங்கள் பிரதான ரதங்கள். அதற்கு பிறகாக மற்ற ரதங்கள், அதற்கு பிறகாக சகல குதிரைகள், சகல வீரர்கள். இப்படி பெரிய படையோடு கூட எகிப்தின் ராஜா வருகிறான். யாரை பிடிப்பதற்கு? இஸ்ரவேல் ஜனத்தை பிடித்து இழுத்து கொண்டு போவதற்கு, அழிக்க வரல. பிசாசு, அதாவது பார்வோனுடைய நோக்கம் ஜனத்தை அழிப்பதல்ல, அடிமைப்படுத்துவதுதான். எப்போதுமே பிசாசு நம்ம அழிக்க கடைசி சாய்ஸ் தான் நம்ம அழிப்பது. அவனுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் அவனுக்கு அடிமையாவே வச்சுக்கணும். பார்வோன் அவங்களை பின்தொடர்ந்து வருவது எதற்காக? அழித்து விடுவதற்காக அல்ல, எப்படியாச்சும் அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணணும்? திரும்பமாக அடிமையாக வைக்கணும், அடிமையாக வைக்கணும். அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டுங்க பிசாசுக்கு, பெரிய இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்மை அடிமையாக வைத்துக் கொள்வதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் பிசாசுக்கு. அடிமையாவே நீ அழிஞ்சிடாத,
நீ அழியக்கூடாது. நீ எனக்கு அடிமையாக இருந்து சேவகம் செய்ய வேண்டும். எனக்கு அடிமையாக இருந்து எனக்காக என்னுடைய சித்தத்தை செய்ய, என் விருப்பத்தை செய்ய நீ எனக்கு கீழே அடிமையா மட்டும் இரு, போதும். அடிமையா இருந்துக்கோ, அடிமையா இருந்துக்கோ. நீ தேவனுக்கு அடிமையா மாறக்கூடாது, தேவனுக்கு பிள்ளையாவும் மாறக்கூடாது. நீ எனக்கு ஸ்லேவா இருக்கணும். இதுதான் பிசாசு ரொம்ப விரும்புறான். பார்வோனும் அப்படிதான் பின்தொடர்ந்து வந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், பின்னாடி எகிப்தின் சேனை ராஜாவோடு கூட வருகிறது. வலது பக்கம் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வனாந்திரம். இந்த கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு எண்டே தெரியல. தேர் இஸ் நோ எண்ட். அது முடிவே இல்லை. பெரிய மணற்பாங்கான ஒரு வனாந்திரம். லெஃப்ட்ல பார்த்தா வனாந்திரம். எதிர்க்க வச்சு போயிடலாம், ஆப்போசிட்ல போயிடலாம், எதிர ஓடி போயிடலாம், முடியல. அங்க ரெட் சி, சிவந்த சமுத்திரம் இருக்குது. செங்கடல் அப்படி சொல்றோமே, அதுதான் முன்னாடி ஆக்ரோஷமா அது இருக்கிறது. எங்கே போவது? there is no way. எங்கேயுமே போகவே முடியல, எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. உங்க எல்லாருக்கும் இந்த வேதத்தில் இருக்கிறதான இந்த சம்பவம் பரிச்சயமான ஒரு சம்பவம், அறிந்த ஒரு சத்தியம். உங்களுக்கு தெரியும், செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்தார். அங்கே வறண்ட ஒரு தரையில இஸ்ரவேல் மக்கள் கடந்து போனார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். வழி புதிதானதா அல்லது பிரச்சனை புதிதானதா? தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிட்டுமா? எதுமா புதுசு? பாஸ்டர் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல உட்காந்துட்டு இப்போ வர்றாங்க, அதனால கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பாங்க அவங்க. பிரியமானவர்களே, வழிதான் புதுசு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? நான் சொல்லுவேன், வழி புதிதல்ல, பிரச்சனை தான் புதுது. பிரச்சனை தான் புதுசு. பிரச்சனைக்கான வழியை கர்த்தர் ஆல்ரெடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாருமா. நீங்க நினைப்பீங்க, ஐயா இப்பதான் வழி புதுசா அந்த இடத்துல வந்தது. இல்ல, வழி ஏற்கனவே அங்க கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வழி பழசுமா, வழி ரொம்ப பழசுமா, பிரச்சனை தான் புதுசு. நமக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய கண்களுக்கு புதிது. ஆனால் அந்த பிரச்சனைக்கான வழியை ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா, நீ பார்க்கிற பிரச்சனை தான்மா புதுசு, நீ பார்க்கிறதான போராட்டம் தான்மா புதுசு, நீ பார்க்கிற பலவீனம் தான்மா புதுசு. ஆனா அதற்கான தீர்வை கர்த்தர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம கண்ணு பார்க்காம இருக்கலாம், நம்ம கண்ணதை பார்த்திராம இருக்கலாம், நமக்கு அது புரியாம கூட இருக்கலாம். ஆனா வழியை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவ மக்களே, தீர்க்கதரிசனமான வார்த்தையை நீங்க கேட்கணும். நீ சந்தித்து கொண்டிருக்க எல்லா பிரச்சனைக்கும் சரியான ஒரு தீர்வை, சரியான ஒரு வழியை அப்பா ஏற்படுத்தி வைத்திருக்கிறா. கையை தட்டி அப்பாக்கு நல்ல தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழி யார் கண்டு கொள்கிறார்கள்? இன்னைக்கு அதுதான் வார்த்தையாக நம்ம தியானிக்க போகிறோம். யார் இந்த வழியை பார்க்க கூடும்? யாருக்கு இந்த வழி புலப்படுகிறது? இதுதான் இன்னைக்கு நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவதாக நீங்க 14ஆம் அதிகாரம் யாத்திராகமும் 14ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் மற்றும் 2வது வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் மோசேயை நோக்கி, பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு, சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லு. சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இதுதான் காடோடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தட் இஸ் காட்ஸ் வில். அதுதான் தேவனுடைய சித்தம். என்ன சித்தம்? இங்க பாரு, ஒரு வழியை நான் உனக்கு காட்ட போறேன். நீ பார்க்கல, நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாதையை. அந்த பாதையில முற்கள் இல்லை, அந்த பாதையில கற்கள் இல்லை, பாறைகள் இல்லை. ஏன்னா 20 லட்சம் மக்கள் பிரயாணிக்கணும்னு சொன்னா அங்க புதுசா உடனே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எப்பவுமே ஆண்டவர் அப்படியே ரெடி மிக்ஸ்ன்ற மாதிரி, ரெடிமேட் மாதிரி டக்கு டக்கு இல்லை 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 இல்லை.
எல்லாம் ப்ரீ பிளான்டுங்க. காட்ஸ் பிளான் ஆல்வேஸ் ப்ரீ பிளான்டு. கர்த்தருடைய எல்லா திட்டங்களும் ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டங்கள், ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்கள். கையை தட்டி அப்பாக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். நீங்க நினைக்க கூடாது, நான் ஜெபம் பண்ண உடனே அப்பா ரெடி பண்ணிட்டாரு. இல்லம்மா, ஏற்கனவே நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா சொல்றாரு, இங்க பாரு, பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில நீ பாளையம் இறங்கணும். ஜனங்கள் எல்லாரும் அங்க போய் பாளையம் இறங்க. தட் இஸ் மை வில். அதான் என் சித்தம்பா, என் விருப்பம் அதுதான். நீ அப்படி போகணும், அங்க போய் டென்ட் போடணும், பாளையம் இறங்கணும்னு சொன்னா அந்த இடத்துல ஈரோத் அந்த இடத்துல போய் எல்லாம் ரெடி ஆயிடுங்க, அங்க போய் எல்லாரும் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. இப்போ பார்வோன் சேனை வருது, அங்கே முன்னாடி செங்கடல் ஆர்ப்பரிக்கிறது. என்பதற்குரியவர்களே, வழி இல்லை போவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு, பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்ன? அங்கதான் போய் நிக்கணும். ஆண்டவரே, வேற ஒரு வழி காமிச்சீங்கன்னா நாங்க அப்படி பூந்து இப்படி ரைட் டர்ன் எடுத்து இப்படி யூ டர்ன் போட்டு அப்படி நாங்க தாண்டி போயிட்டு இருப்போமே. அப்பா நல்லா சொன்னீங்கப்பா, நல்லா சொன்னீங்கப்பா. அழகா ஸ்கெட்ச் போட்டு எப்படி ஆண்டவர் சொல்றாரு, மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவாக. எப்படி எப்படி எப்படி? மிக்தோலுக்கும், இந்த பக்கம் மிக்தோல், அந்த பக்கம் இதுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? பாகால் செபோனுக்கு ஈரோத் பள்ளத்தாக்கு. அந்த பக்கம் கடலு, இந்த பக்கம் அப்படியா? கவனிங்க, அந்த பக்கம் சமுத்திரம், இந்த பக்கம் மிக்தோல் என்ற சமுத்திரம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கதான பள்ளத்தாக்கு. அதாவது என்னன்னா, வாய்ப்பே இல்லடா உனக்கு, நான் உன்னை சிக்க வைக்கிறேன்ற மாதிரி இருக்குது. இந்த மக்கள் நம்ம, அப்பா நீங்க கொடுத்த பிளானு தப்பா ஆகுமா? தப்பே ஆகாது. இப்ப ஆண்டவர் பாருங்க, பிளான் பண்ணி எங்க வந்து குறை வச்சிட்டாருங்க? பள்ளத்தாக்குல குறை வச்சுக்கிறாரு. எல்லாம் இந்த பக்கம் சமுத்திரம் வர வேலை, சுனாமி வந்தா இந்த பள்ளத்தில் தான் விழும். எகிப்தின் எல்லைகள் வேகமா வந்தா எங்க தான் வந்துருவாங்க? நடுவில் யார் தான் உட்காந்துக்கிறா? இப்போ புரியுதா உங்களுக்கு? நடுவில் யார் உட்காந்துக்கிறா? இஸ்ரவேல் மக்கள் இந்த ஈரோத் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. அந்த ஈரோத் பள்ளத்தாக்க மேப் போட்டு இப்பெல்லாம் சொல்றாங்க லொகேஷன். ஆண்டவர் லொகேஷன் காட்டுறாரு. எது, எந்த பள்ளத்தாக்கு? சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஈரோத் பள்ளத்தாக்குல போய் உட்கார வச்சிருவாரு. உட்கார வச்சுட்டு எதை முன்னாடி காட்டுவாரு? கண்காட்சி. என்ன கண்காட்சிங்க? செங்கடல் கண்காட்சி. முன்னாடி பார்த்துக்கினியா? பார்த்துக்கணும்ப்பா. இந்த பக்கம் பாரு, எகிப்தின் சேனை ராணுவம் எல்லாம் வருது. ஓகே ஆண்டவரே. அப்பா என்னப்பா, எப்படிப்பா? அப்பா சொல்லுவாரு, உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். எங்க கொண்டு போறேன்? எப்படி எப்படி? சூழ்நிலையே சாதகமா இல்லையே. இன்னைக்கு அநேகருக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. சாதகமே இல்லை, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இரண்டான தெய்வ மக்களே, ஆனா இப்ப நான் சொல்ல போற காரியம் புது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சூழ்நிலையில கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார். சூழ்நிலையில் மத்தியில் செயல்படுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாருக்கு தெரியுமாம்மா? வசந்த நீங்க வாசிக்கணும். 9th verse, 9ஆம் வசந்த வாசிக்க பார்ப்போம். அவரை தொடர்ந்து போய் பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே. என் அன்பான தெய்வ மக்களே, சிவந்த சமுத்திரம் பிளந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அது வறண்டு போன கதையும் உங்களுக்கு தெரியும். அங்க அந்த சிவந்த சமுத்திரத்துல பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் கவிழ்த்து போட்ட சம்பவம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. யாருக்கு இந்த வழி பிறந்தது தெரியுமா? சமுத்திரத்தில் கர்த்தர் யாருக்கு வழியை திறந்தா தெரியுமா? எப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே ஈரோத் பள்ளத்தாக்கு கண்டையில நாங்க போய் பாளையம் இறங்க வேண்டுமா அப்படி சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு
அந்த 9வது வசனத்துல அவர்கள் பாளையம் இறங்கின இடம் எது என்று வேதம் சொல்லுகிறது. ஈரோத் பள்ளத்தாக்கிலே அவர்கள் போய் என்ன பண்ணாங்களாம்? பாளையம் இறங்கினார்கள். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிச்சா ரொம்ப அற்புதமா இருக்கும், நம்ம மனசுல பதிஞ்சிடும். எங்க வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எகிப்தியர்கள் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும், அவருடைய குதிரைகளோடும், குதிரை வீரரோடும், சேனைகளோடும் தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே எங்க போய் பாளையம் இறங்கி இருந்தாங்க? ஆண்டவர் எங்க போக சொல்லியிருந்தாருங்க? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், யார் ஒருவர் தேவ சித்தம் செய்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்பே இல்லாவிட்டாலும் ஒரு வாய்ப்பை, ஒரு வழியை, ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். கரத்தை மேல உயர்த்தி கைத்தட்டலாமா தேவ பிள்ளைகளே? பிரைஸ் தி லார்ட். கரம் தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. ஒரு வழி உண்டு, ஒரு வழி எனக்காக கர்த்தர் ஏற்படுத்துவார். ஏன்னா நான் தேவ சித்தம் செய்கிறவன் ஐயா, நான் தேவ சித்தம் செய்கிறவன். தேவ சித்தத்தை கர்த்தருடைய வார்த்தை மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும். லிசன் ஒன் திங், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருதா? தட் இஸ் காட்ஸ் வில். அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை அவருடைய வார்த்தை மூலமா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பிட்ட இடத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி என் மனைவி விரும்புகிறாங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை. கடந்த ஒரு 10 நாட்களாக ஒரு பெரிய போராட்டம் இதில் போயிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு என்னால் வரவே முடியாது, எனக்கு அதற்கான விருப்பமும் இல்லை, என்னை வற்புறுத்த வேண்டாம் அப்படி சொல்கிறேன். பாஸ்டர் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, அங்கே என்ன கடலுக்கு பிரிமில்லாத இடமா, அல்லது நம்முடைய ஒழுக்க கேடான இடமா, இல்லாட்டி நம்ம அது ஊழியம் செய்வதற்கு அந்த இடத்த கூட கர்த்தர் பயன்படுத்தலாமே, இப்படி அநேக விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீ தலைகீழே நின்னாலும், நீ தலைக்கிழவே நின்னாலும் இந்த விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நானும் சொல்றதை பிடிச்சா உடும்பு பிடிதான், பிடிச்சா விட மாட்டேன், அவ்வளோதான். அதை அப்படியே நிற்பேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன். பிரியமானவர்களே, இப்படி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்து கடைசி ஓஞ்சு போயிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு கடைசியாக அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்மளும் போக வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பரவாயில்ல, விட்டுடலாம், அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நான் படிக்கவே இல்லை, அதாவது அந்த நேரத்தை எடுத்து தான் புரட்டல, ஏற்கனவே நிறைய முறை படிச்சிருக்கிறேன். ஆனால் அதில் இருக்க ஒரு வசனம் அப்படியே ஒரு பொறி தட்டின மாதிரி சிந்தனை வருகிறது. என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம். வசந்த வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5:41. ஒருவன் உன்னை எப்படிங்க ஒருவன் உன்னை 1 மைல் தூரம், 1 மைல் தூரங்க, 2 மைல் தூரங்க, 3 மைல் தூரம், 1 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கிங்களேன். இப்படி மைல் கணக்கு நமக்கு தெரியாது, கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் தூரம் உன்னை வர பலவந்தம் பண்ணிடலாம். ஒருத்தன் கூப்பிடுறான், வாங்க 1 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு வந்தோம், டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி கூப்பிடுறான். வேதம் இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சிந்தில கர்த்தர் பேசுறாரு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினாள், அவனோட இந்த அம்மா என்ன பலவந்தம் பண்ணுகிறாங்க, நான் முடியவே முடியாதுங்கிறேன். வார்த்தை வருது, அவங்க 1 கிலோமீட்டர் கூப்பிட்டா நீ எத்தனை கிலோமீட்டர் போ, இதான் வார்த்தை, இதான் வார்த்தை. உடனே என்ன ஆண்டவரே, நீ அவங்க சைடா? நீங்க அப்பா சொன்ன, யார் சைடும் இல்லை, இதை செய், இதை செய்ப்பா. உடனே அமைதியாயிட்டேன். அப்பவே கிளியர் ஆயிட்டேன். அப்பவே அவருடைய வார்த்தைக்கு மேல என்னத்தை பண்ண, அவருடைய வார்த்தைக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அமைதியாயிட்டேன். என் அன்பான தெய்வ மக்களே, அதே போல அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சது, அங்கே ப்ரேயர்லாம் முடிஞ்சது. அங்கே நான் தான் வார்த்தை பேசினேன். போவே மாட்டேன்னு சொன்னேன், அங்கே நான் தான் கர்த்தருடைய வார்த்தை பேசணும். அதையும் நான் பேசிட்டு நேற்று இரவு ஒரு 10:15 மணி ஆயிடுச்சுங்க. 10:15 மணி ஆயிடுச்சு. சனிக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணிடுவேன், பேண்ட்டு ஷர்ட்டு, இந்த வேட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுவேன், எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆனால் முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வேஷ்டி எல்லாத்தையும் லாண்ட்ரி போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, சனிக்கிழமை ஈவினிங் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை ஈவினிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்
அப்படி சொல்லிட்டேன். நானும் சனிக்கிழமை கிட்ட ஒரு 10 வேட்டி கிட்ட கொடுத்துருக்குறேன். ஓகே எல்லாம் வந்துடும் அப்படின்னு. ஆனால் நான் வந்தது இரவு 10 மணிக்கு, 10:15 மணிக்கு. அப்போ கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே பிரிமானூர்ல இந்த நான் போட்டுக்கிறதான இந்த ஷர்ட்டும் இந்த வேஷ்டியும் போன வாரத்தில் அருமையான சகோதரன் காலை பாக்கியம் அவங்க குடும்பத்தார் இதை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க வீடு புது வீடு போனாங்க. அதே மாதிரி திருமண நாளை கண்டாங்க. அதனால அன்னைக்கு ஒரு அன்பு பரிசாக ஊழியக்காரர் ஒரு காணிக்கை எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை, இதை தான் நான் இந்த வாரம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த வேஷ்டியை வந்து ஓரடிக்காமல் கட்ட முடியாது. இந்த வேஷ்டியை கட்ட முடியும், ஆனால் அது நல்லா இருக்காது, சரி இருக்காது. அந்த நூல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால ஓரம் அடிச்சு தானே கட்டுறது பழக்கம். இப்போ நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு போறேன். 10:30 மணிக்கு போறேங்க. அந்த கார்ல அப்படி வரும்பொழுது ஒரு கடை மட்டும் டெய்லர் ஷாப் திறந்துருந்தது. அவரை நம்பி உண்மை நம்பும் நான் பாக்கியவான்ற மாதிரி போனேன். போனா நான் போறதுக்கு முன்னாடி கடையை மூட்டுருக்காருங்க அவர். அந்த டெய்லர் கடையை மூடிட்டு அவர் போயிட்டார். என்ன ஆண்டவரே, நாளைக்கு எதை போடணும்? அப்போ பேண்ட்டு தான் போடணும் போல, பேண்ட் ஷர்ட் தான் நாளைக்கு போடணும் போல ஆராதனைக்கு அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டேன். யோசிச்சு பார்த்தா ஆகாரின் கண்களை கத்த திறந்தது போல என் கண்ணை கத்த திறந்து ஒரு லேடிஸ் டெய்லர் ஷாப் ஒன்று இருக்குதுங்க. ஒரு லேடிஸ் கடை. அங்கே வந்து ப்ளவுஸ் தைப்பாங்க, லேடிஸ் ஐட்டம் எல்லாம் அங்கே தைக்கிற கடை. அந்த கடை திறந்துருக்குது. கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்தது எனக்குள்ள. இந்த இடத்துல நம்ம ஓரந்த நடிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு நான் போகிறேன். அந்த அம்மா விறுவிறுன்னு வந்து பைக்கில் ஏறி உட்காந்துருச்சுங்க. எங்கே போகிறதுங்க? வீட்டுக்கு போகிறது. அந்த கடையை மூடுறதுக்கு ஒரு அம்மா ரெடியாக உட்காந்துங்க, பாட்டிமா மாதிரி உட்காந்துங்க. அப்போ நான் போயிட்டு அந்த வண்டியில் ஏறின டெய்லர், அவங்க தான் டெய்லர் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட போயிட்டு மேடம் இதை கொஞ்சம் ஓரம் அடிக்கணும் அப்படின்னு. ஒரு வார்த்தை பேசலைங்க, ஒரு வார்த்தை பேசலை. ஏங்க மணி என்னங்க ஆகுது, காலையில் வாங்க, இதெல்லாம் பேசவே இல்லை. இதெல்லாம் என் கற்பனையில் ஓடுது. இப்படிலாம் பேசுவாங்க போல, இப்படிலாம் ஒன்றுமே பேசவே இல்லை. அவங்க அழகாக வாங்கினாங்க, பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு உள்ளே போனாங்க. அந்த பவர் மிஷின் சர்ன்னு அடிச்சுட்டாங்க. எப்போவுமே இந்த ஓனர் அடிக்கிறதுக்கு 50 ரூபாங்க டெய்லர் வாங்குவாங்க. அப்போ நான் என்கிட்ட கேட்குறேன், மேடம் எவ்வளோ? 30 rupees போட்டுருங்க. 30 30 ரூபாய் தான். 20 ரூபாய் என்ன ஆயிடுச்சுங்க லாபம். 20 ரூபாய் எனக்கு கையில் இருப்பு வந்துருச்சு. 30 ரூபாவை கொடுத்துட்டேன். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட தேவ சித்தத்தை நம்ம செய்வோமானா நமக்கான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். எனக்காக ஒரு டெய்லர் ஷாப்பை கத்த திறந்தாரு, உங்களுக்காக ஒரு கல்லூரியை கத்த ஓப்பன் பண்ண வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆஃபீஸை கத்த ஓப்பன் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒரு ப்ரொமோஷனை ஓப்பன் பண்ண கத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு இன்க்ரிமெண்ட்டை கத்த ஓப்பன் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தத்தை எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது கைத்தட்டி புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அதனால வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க, வார்த்தை என்ன சொல்லுது. that is God's will. அதான் தேவ சித்தம். வார்த்தை தான் தேவ சித்தம். ஐயா வார்த்தை தான் தேவ சித்தம். நான் எப்படி இருக்கணும், எதை நான் பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க நான் போகக்கூடாது, யாரோடு கூட இருக்கணும், யாரோடு கூட இருக்கக்கூடாது, வார்த்தை என்ன சொல்லுதோ அது போல நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தேவ சித்தம் செய்றீங்கன்னு அர்த்தம். நான் சொல்வேன், வழியே இல்லாத இடத்துல தேவ சித்தத்தை செய்கிற உங்களுக்காக தேவன் ஒரு வழியை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வழி தரக்கையா, வழி ஏற்படும். வழியை நீங்க பாப்பீங்க, வழியை பாப்பீங்க. God's will is very very must. அப்போட சித்தம் தான் ரொம்ப முக்கியம். தேவ சித்தம் செய்கிற யாரானாலும் சரி அவளுக்காக ஒரு வழி இருக்குதுப்பா. வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் உனக்காக ஒரு வழியாக கர்த்தரே வந்து நிற்பார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கு, நானே வழியும் சத்தியமும், அவரே வழியே இல்லை, வேற வாய்ப்பே இல்லைன்னா அவர் வந்து நிப்பாருப்பா.
அவர் வழியா நீ உள்ள போய் புறமும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்ம ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வைக்க விரும்புகிறார். நீ தேவ சித்தம் செய்யறியா? நீ தேவ சித்தம் செய்யறியாமா? கடவுளுடைய விருப்பத்தை நீ செய்யறியா? நீ நிறைய பேருக்கு வழி வேணும், ஆனா நான் காட்ஸ் வில், தேவ சித்தத்தை நான் செய்ய எனக்கு விருப்பம்லாம் இல்லை. தேவ சித்தத்தை என்னால் செய்ய முடியாது பாஸ்டர். எல்லாமே செய்யறதுக்கு முட்டாளா? எல்லாத்தையும் செய்ய முடியுமா? நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத காரியம். நான் தேவ சித்தத்தை தேவ விருப்பத்தை அப்படிலாம் செய்யணும்னு என் தலையெழுத்து இல்லை அப்படின்னா வழியை பார்க்கவும் கஷ்டம்யா, வழியை பார்க்க கஷ்டம்யா. ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு சீமானம் மாறிட்டாரே, வழி திறக்குதே, வழி காட்டுறாரு. காணான அவர் சுதந்திரிக்க கர்த்தர் அவருக்கு ஒரு வழியை காண்பிச்சாரே. ஏன்னா தேவ சித்தத்தை செய்ததான ஒரு மகன். தேவ சித்தத்தை செய்யும் பொழுது சில நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் நமக்கு பெரிய சந்தேகமாகவும் குழப்பமாக இருக்கும். தேவ சித்தத்தை செய்யும் பொழுது இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் உண்டாகுமா, இதை செஞ்சுட்டா பெரிய நன்மை உண்டாகுமா? தண்ணி எடுத்து ஜாடியில நிரப்புங்க, தண்ணி எடுத்து, இது என்னங்க, இதுல என்னங்க பார்க்கறதுக்கு ஏதோ அல்பமான காரியமா தெரியும், இதுல என்னங்க இதெல்லாம் செஞ்சா ஒரு பெரிய நன்மை நடக்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டா பெரிய நன்மை கிடைச்சிருமா? என்ன இதெல்லாம் ஒரு ஏங்க, அந்த 2 மணி நேரத்தில் துணி துவைச்சிடலாம், அந்த 2 மணி நேரத்தில் கடையில் சாமான்லாம் வாங்கிடலாம், அந்த 2 மணி நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணிடலாம். சும்மா போயிட்டு இந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா ஆசீர்வாதம்ன்றீங்களே, இந்த தண்ணியை ஊத்துனா ஆசீர்வாதம்ன்றீங்களே. சிம்பிளா தான் ஏன் தெரியும், சிம்பிளா தான் ஏன் தெரியும். ஆனா தண்ணி ஊத்தின பிறகுதான் தெரிகிறது அந்த தண்ணி திராட்சை ரசமாய் மாறுகிறது. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை, கையை தட்டி ஆமே சொல்லுங்க பாப்பா. நிறைய கை தட்டவே மாட்டேங்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தம் செய்கிறவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வழியை காண்பிக்கிறார். அன்னைக்கு ஒரு தெய்வம், இன்னைக்கு ஒரு தெய்வம் இல்லை. வேதம் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும். அன்னைக்கு சித்தத்தை செய்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்தது உண்மைன்னா, இன்னைக்கு 2026 வருஷம் இந்த ஜூன் மாசம் இந்த 14ஆம் தேதி தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பதற்கு மாறாதவராக இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி, ஹல்லேலூயா. ஷபாபா ரகதா ரகதா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார். வழி உண்டுமா, ஒரு வழி இருக்கு. தேவ சித்தத்தை செய்கிற உனக்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்போ? சூழ்நிலையே இல்லைனாலும், வாய்ப்பே இல்லைனாலும் வழி கர்த்தர் ஏற்படுத்துவார். சித்தத்தை செஞ்சிடணும்மா. தேவ சித்தத்துக்கு நம்ம குறுக்க நிற்கவே கூடாது. தேவ சித்தத்துக்கு நம்ம எதிராக நிற்கவே கூடாது. ஈவன் எனக்கு அது இஷ்டமே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படிதான் சொன்னேன் பாஸ்டர் அம்மாட்ட, தலை கீழே நின்னாலும் நான் வரமாட்டேன். ஆனால் கடவுள் வார்த்தை வருதே, கடவுள் வார்த்தை வருதே, நான் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், நான் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அவருடைய வார்த்தைக்கு நான் மீறி நடக்க முடியாது, அவருடைய வார்த்தைக்கு எதிராக என்னால் செய்ய முடியாது. நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படிஞ்சேன். அதனால தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இன்னைக்கு எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் ப்ரையாரிட்டி, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தேவனே இறங்கி வந்து வழி ஆயத்தப்படுத்துவார். அது எவ்வளோ பெரிய விஷயம். கடலையே பிளக்கணும்னா கூட கர்த்தர் வந்து பிளப்பாருப்பா. ஆமாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கப்பா. செகண்ட், ரெண்டாவதா யாருக்கு கர்த்தர் வழியை திறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கணும். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இப்போ ஏறெடுத்து பார்க்கிறாங்கம்மா. எகிப்தியர் எங்க வராங்க? அப்போ இவங்க முன்னாடி போறவங்க எங்க பார்த்திருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் வசனத்தை புரிஞ்சு வாசிங்க. இப்போ இஸ்ரேல் மக்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாங்க. ஏன்னா பின்னாடி தான் யார் வரா? பார்வோன், எகிப்தியர்கள், பார்வோன் ரதங்கள் எல்லாம் எங்க வராங்க?
பேக்ல பின்னாடி வராங்க. ஏர் எடுத்து பார்த்தான்னு சொன்னா அப்படியே எட்டி பார்க்கறாங்க. ரொம்ப ஃபார் அவே, ரொம்ப தூரத்துல பின்னாடி வந்துங்கறாங்க. என்னைக்கு பிரயாணத்தை தொடங்குனாங்களோ அன்னை வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் பின்னாடி என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே. வெரி ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா எங்க பார்க்கறாங்க? ஏன்னா முன்னாடி இது வரைக்கும் ஆச்சரியமான காரியத்தை பார்த்தாங்க, அற்புதமான காரியத்தை பார்த்தாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 13ஆம் அதிகாரத்துக்கு போகணும். 21 வசனம், 13:21. பகலிலே வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் எங்க சென்றாருமா? முன்னாடி போன தெய்வத்தை, மேக ஸ்தம்பத்தை, அக்கினி ஸ்தம்பத்தையே முன்னாடியே பார்த்துட்டே வர்றாங்க. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ரைட்ல போறாங்க, லெஃப்ட்ல போறாங்க. அப்படியே ஒரு யூ டர்ன் போடுதா, அப்படியே யூ டர்ன் போடுறாங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல போகுதா, ஃப்ரண்ட்ல. அவங்க பார்த்ததெல்லாம் ஃப்ரண்ட். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படி சொன்ன மாதிரி இஸ்ரேல் மக்கள் முன்னாடியே வச்சு போனாங்கம்மா. அன்னைக்கு கோலியாத்து முகம் குப்புற விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை முன்னாடி பார்க்கல. தாவீதுக்கும் அந்த கோலியாத்துக்கும் நடுவே தாவீதுக்கு முன்பதாக நின்ற தேவாதி தேவனை, சேனைகளின் ராணுவங்களின் தேவனை தாவீது பார்த்தான். நான் சொல்வேன், கர்த்தரை மாத்திரை பார்த்தேனா எத்தனை கோலியாத்தாக இருந்தாலும் முகம் குப்புற விழும். தாகோனின் சிலை முகம் குப்புறமாக விழும். நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுவான். இன்னைக்கு யாரை பார்க்கிறோம்? எகிப்திய மக்கள் பின்னோக்கி பார்க்கிறாங்க. அந்த வசனம் எப்படி முடியும் தெரியுமா? 14th verseல 10th verseங்க, 14 and 10. மிகவும் பயம் வந்துருச்சுங்க. நம்ம அநேக நேரத்தில் அதைரியப்பட்டு போறோம், கலங்கி போறோம், ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுறோம்னா காரணம் என்னன்னா, பார்க்க வேண்டியவரை விட்டு பார்க்க கூடாததை பார்த்தது நிமித்தமாக தான் பெரிய கலக்கம், பெரிய பயம், பெரிய வேதனை, பதட்டம். இதெல்லாம் ஏன்னா பார்க்க வேண்டியவரை நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி பார்த்தவங்க இங்க பார்த்த பயம் தான் வருது, இங்க பார்த்த கலக்க தான் வருது, இனிமே நான் இதை பார்க்க விரும்பல சொல்லி அப்படியே முகத்தை அப்படி திருப்பி யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? சொல்லுங்க. அந்த மேக ஸ்தம்பத்தையும் அந்த அக்கினி ஸ்தம்பத்தையும் ராஜாதி ராஜா அங்கேதான் இருக்கிறார். இதை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்தா பயம் வருது, இதை பார்த்தா கலக்கம் வருது, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா ஒரே பதட்டமா இருக்குது. இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எப்படி? கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் 24 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. அப்படியே முன்னாடியே பார்த்துட்டு போனவங்க அப்படியே அந்த பார்த்துட்டே போனாங்கன்னா மற்றதெல்லாம் கண்ணுக்கு சொல்லுங்க. கர்த்தரை பார்க்கிற கண்களுக்கு பலவீனம் தெரிவதில்லை, வியாதிகள் தெரிவதில்லை, மாந்திரிகம் தெரிவதில்லை, பிசாசு தெரிவதில்லை, எதிர்ப்புகள் தெரிவதில்லை, கலக்கங்கள் தெரிவதில்லை, துன்பங்கள் தெரிவதில்லை, எதிர்ப்புகள் தெரிவதில்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. அவரை மட்டும் பார்த்தா மற்ற எதுவும் தெரியாதுமா. சிலபேர்லாம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, கீழே சாப்பாடு வச்சிருப்பாங்க, காலை வச்சிருவான், தண்ணியை தட்டி விட்டுருவான். ஒன்னு அம்மா சொல்லுவாங்க, அழகான ஒரு டைலாக், எங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணை இல்லம்மா, உன் கண்ணை எங்க வச்சுருக்கிற?
உன் கண்ணை நீங்களும் சொல்லியிருப்பீங்க நிறைய, கண்ணை எங்க வச்சு நடக்கிற, கண்ணை எங்க வச்சு நடக்கிற, பார்த்துப்போ. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை பார்த்துட்டா நம்ம கண்ணு எல்லாம் எங்க தான் நிற்கும், அங்கே தான் நிற்கும், வேற எங்கேயுமே போகாது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து போகும்பொழுது அப்படியே பார்க்குறாங்க, பகல மேகஸ்தம் அப்படியே பயங்கரமா. இன்னைக்கு வரும்பொழுது காரில் தான் வர்றேன், வண்டி ஓட்டிகிட்டே வரும்பொழுது, கார் ஓட்டிகிட்டே வரும்பொழுது அந்த மேகங்கள்லாம் வித்தியாசமாக தெரியுதுங்க. எப்படி, அதாவது நீல நிறம், ஒயிட் நிறம் இப்படி தான் பார்ப்போம். இன்னைக்கு அப்படியே ரெட்டிஷாக இருக்குதுங்க, மேகம் அப்படியே ரெட்டாக தெரியுது. கணக்கில் இப்போ ஊட்டிக்கு நான் போயிருந்தேன். ஊட்டிக்கு போயிருக்கும்போது ஒரே வெண்மையான மேகங்கள் எல்லாம் அப்படியே கீழே அப்படியே பரவுது, அப்படியே பரவுது. முன்னாடி இருக்கிற ஆட்கள் தெரியலங்க, ஃபுல்லாக மிஸ்ட் என்று சொல்வார்கள். அதே மூடி அப்படியே ஃபுல்லாக கவர்ட் ஆயிடுச்சு, அவ்வளோ குழு குழு குழுன்னு எதுவுமே தெரியல. ஒரு கொஞ்சம் உயர்வான இடத்துக்கு போன பிறகு மேகம் கீழே போகுது, மேகம் கீழே, அது மேலே பார்த்துட்டே இருக்கிற ஒரு அனுபவம். இஸ்ரேல் மக்கள் அதே பார்த்து இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த மேக ஸ்தம்பத்தையும் அந்த அக்கினி ஸ்தம்பத்தையுமே அப்படியே பார்த்து 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 அப்படியே போயிட்டே இருந்தாங்க சொன்னா, லிசன், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்படியே பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. எதிர்க்கு என்ன வருது, எதிர்க்கு என்ன வருதுன்னு கேட்கிறேன். எதிரே சிவந்த சமுத்திரம் இருக்குது. ஏன்னா இவங்க கண்ணு சிவந்த சமுத்திரம் கீழே இருக்குது, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம் எங்க இருக்குது. இவங்க பார்த்துட்டே போனாங்கன்னா சிவந்த சமுத்திரத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க, நேராக சிவந்த சமுத்திரம் மேலே கால் வச்சிருப்பாங்க, சிவந்த சமுத்திரத்து மேலேயே போயிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல நடந்தாரோ, அதே போல இஸ்ரவேல் மக்கள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி 20 லட்சம் மக்கள் எது மேல் நடந்து போயிருப்பாங்கம்மா. அவங்க கண்ணு மேகத்தையும் அவங்களுடைய கண்கள் அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்திருக்குமானா, அந்த 20 லட்சம் மக்களும் அந்த கடல் மேலேயே நடந்து போயிருப்பாங்க, எதிர போய் சேர்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளாம் சொல்லுவோம், அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை, அந்த ஜனங்களை, 20 லட்சம் மக்களை கடலில் மேல கர்த்தர் நடக்க பண்ணின தேவன் என் தேவன் என்று சொல்லி ஆராதித்து இருந்திருப்போம். அந்த சாப்டரே போயிடுச்சு. ஏன்னா ஏன்னா எதை பார்க்கறாங்க, இப்போ பின்னிட்டு பார்க்கறாங்க. யாரை பார்க்கறாங்கம்மா, பார்வோனையும். இப்போ அப்படியே டோட்டல் ஸ்டோரி மாறி கடல் பிளந்து எதில் நடக்கிறாங்க. டேய், நீ கடல் மேல நடக்க குவாலிட்டி இல்லை, நீ கடல் மேல நடப்பதுக்கு குவாலிட்டி இல்லப்பா, தரம் இல்லடா. நீ என்ன பண்ணு, கடலை ஒன்னா பிரிக்கிற, நீ எதுக்கு நட, நீ தரையில நடக்கதான் லாய்க்கு, நீ தரையில நடக்கதான் லாய்க்கு, அவ்வளவுதான் உன் தகுதி, உன் டிக்னிட்டி, அவ்வளவுதான். நீ தரையில் நடந்து போ. நம்ம இதை நல்ல படம், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டால், அதுதான் உன் குவாலிட்டி, எவ்வளவுதான். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு ஹீரோ ஒருத்தர் வராருங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தையே நான் செய்வேன், அவருடைய சித்தத்தை செய்வதே என் போஜனம் அப்படி சொன்னவர் எது மேல் நடக்கிறாருங்க. நம்ம சிவந்த சமுத்திரத்தில் நடந்தாங்களே அதே பிரமாதம், அப்பாடா எப்படி நடக்கிறாங்க பாருங்கள. ஆனா ஜீசஸ் ஒருத்தர் வர்ற சிங்கம் மாதிரி வராருங்க, எது மேல் நடக்கிறாருங்க, மேல. நான் சொல்வேன், நம்ம எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை பின்தொடர்கிற மக்கள் அல்ல, ராஜாதி ராஜா இயேசு ராஜாவை பின்பற்றுதான். நம்ம சிவந்த சமுத்திரத்தில் அல்ல, மேல கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரும் நாட்கள் வியாதிக்கு மேல, பலவீனத்திற்கு மேல, பிசாசுக்கு மேல, மாந்திரிகத்தின் மேல, எதிர்ப்புகள் மேல, அவமானத்தின் மேல கர்த்தர் நடந்து போக பண்ண வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி ஷாபாபா ரதா லகதா ரபா. ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யும் பொழுது என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, யார் ஒருவர் கர்த்தரே நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா இசையா. ஸ்தோத்திரம். லிசன் ஒன் திங், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு கர்த்தர் வழியை ஏற்படுத்துகிறார். முதலாவதாக, சத்தமா சொன்ன புரிஞ்சுதுன்னு அர்த்தம். தேவனுடைய அந்த சித்தம் எது மொழியா தெரியும், வார்த்தை இல்லாம நான் சித்தம் செய்யறேன் உடான்ஸ், அதெல்லாம்
வார்த்தை கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் தேவ சித்தம். ரெண்டாவது யாருக்கு வழி பிறக்கும்? கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவர்கள், அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவரை நோக்கி தியானிக்கிறவர்கள். அவரையே என் கண்கள் நோக்கி பார்க்கிறது ஐயா. வேலைக்காரரின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களையும் அவரே நோக்கி நாங்க பார்க்கிறோம். 123 123 சங்கீதத்துல பெரியமான தேவ மக்களை கர்த்தரையே நோக்கி பார்க்கிறதான இருதயம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எகிப்தியர் எனக்கு பெரிய தப்பு வேலை பண்ணிட்டாங்க. திரும்பி பார்க்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனைம்மா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி பார்த்தாலே பிரச்சனை தான். முன்னாடியே பாருங்க, சத்தமா சொல்ல, முன்னாடியே பாருங்க. பின்னிட்டு பார்த்த லோத்துவின் மனைவி என்னவாயிட்டாங்க? பின்னிட்டு பார்த்த எகிப்தியர்கள் பயந்து நடுங்கினார்கள். பின்னிட்டு பார்க்க கூடாதுப்பா. புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் பின்னிட்டு பார்த்தாருங்க. ஏற்கனவே அவருடைய வேலை அதுதான், டியூட்டியே. அங்க போறது ஒரு கமிஷன் வாங்கிக்கிறது, இங்க போறது ஒரு கமிஷன் வாங்குறது. பின்னிட்டு பார்த்தாருங்க. வந்தாச்சுங்க, தாண்டி வந்தாச்சுங்க. இனிமே பின்னிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுங்க, பின்னோக்கே. நான், பின்னோக்கே நான். திரும்பி தலை வச்சு என்ன பண்ண மாட்டேன், படுக்க மாட்டேன். திரும்பி பின்னிட்டு பார்க்க மாட்டேன். வந்தாச்சு, கலப்பை மேல கை வச்சாச்சு, பின்னிட்டு பார்க்க கூடாது. பார்த்தவங்க எல்லாரும் தொலைஞ்சாங்க, பார்த்தவங்க எல்லாம் மடிஞ்சாங்க, பார்த்தவங்க எல்லாம் உருப்படாம போனாங்க. அதனால இவ்வளோ கதை பைபிள் இருக்கும்பொழுது நான் பின்னோக்க மாட்டேன்ப்பா. கையை உயர்த்து கத்த தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நிறைய பேர் கை உயரலையம்மா, நல்ல கை உயர்த்து தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. பிரைஸ் எல்லாம் தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பின்னோக்காத ஒரு இருதயம், பின்னிட்டு பாராத கண்கள் எனக்கு கத்த உண்டு பண்ணுவீராக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் செய்யும் பொழுது ஒரு வழி பிறக்கும். அவருடைய முகத்தையே, அவர் சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழி கர்த்தர் ஏற்படுத்துறாரு. ஃபைனலி ஒன் திங், கடைசி ஒரே ஒரு விஷயம் நான் காமிச்சு கொடுத்துட்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளோ அவமானம் வந்தாலும் சரி, நாம கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசமாவே தான் பேசணுமா. என்ன ஷெஃபி, என்ன பேசணும்? முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, என் கூட பின்பாட்டு பாடுங்க. முடியும், ஆகும், நடக்கும், எதுவுமே நான் சாதிப்பேன். தோல்வி என்பது இல்லை, வியாதி என்பது இல்லை. என்னை கண்டு, சத்தமா, என்னை கண்டு மரணமே பயப்படும். என்னை கண்டு மரணம் விலகி ஓடும். ஓடிச்சா? எகிப்தில் ஓடிச்சா? இஸ்ரேல் மக்களை கண்டு. என் அன்பான தேவ மக்கள், வாசலை விட்டு இந்த வாசல் வரைக்கும் வர மரண தூதன் வாசலை பார்க்கிறான். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நகர்ந்து ஓடுறான்னு நான் சொல்லுவேன். மரணமே வந்தாலும், மரணமே வந்தாலும், யார் செய்வினை ஏவி விட்டாலும் என் வீட்டு வரைக்கும் வந்தோம், வந்து பார்க்கும், எட்டியும் கூட பார்க்கும். பார்த்துட்டு இந்த இடம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ஓடி போயிடும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆமா, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, என் வார்த்தை விசுவாசமாவே தான் இருக்கும். மோசஸ் பேசின பாருங்க, ஜனங்கள்லாம் கலங்கி நிற்கிறாங்க, பயம் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஐயா அந்த எகிப்திலே அங்கே விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயா, நாங்கள் அங்கேயே செத்து தொலைச்சிருப்போம், ஏயா இங்க கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறீங்க அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா மோசஸுடைய வார்த்தை ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை. எங்க வசந்த வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். பயப்படாதிருங்கள். தண்ணி வேணும். பயப்படாதீங்கப்பா. சூழ்நிலை எல்லாம் உங்க பிள்ளைங்க ரொம்ப பயந்து கலங்குறாங்களா, நீங்க என்ன சொல்லணும்? பயப்படாது. ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காச்சும் இந்த வார்த்தை நீங்க சொல்லி ஆகணும்.
ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காச்சும் இந்த வார்த்தை என்ன பண்ண அனிதா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவரே தான் சொன்ன பயப்படாதிருங்கள். மோசஸ் சொல்ற பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்கப்பா, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும், எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். ஓ, இதுதான் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறது அர்த்தமாமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஏன் ஏன் அப்படி விடுறீங்க? எல்லாம் சேர்ந்து முதல்ல இருந்து வாசிக்கலாம். அப்போது மோசே பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் வார்த்தைலாம் பாருங்க, விசுவாச வார்த்தை. அம்மா உன் சூழ்நிலை எதுவா இருக்குன்னா இருக்கட்டும்மா. டாக்டர் சொல்றான், அம்மா வாய்ப்பே இல்லம்மா, 24 ஹவர்ஸ்மா, இன்னும் ஒண்ணு நடக்கலாமா அப்படி கூட சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு நான் பார்க்கிற வியாதியை, இன்னைக்கு நான் பார்க்கிற அவமானத்தை, இன்றைக்கு நான் பார்க்கிற எதிர்ப்பை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டேன். இது போல பேசுறவங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு வழியை காட்டுவாருமா. மோசஸ் அன்னைக்கு காமிச்சார்லம்மா, உனக்கு ஒரு வழி கர்த்தர் காட்டுவாரு. எழுமி நிக்கலாமா தெய்வ பிள்ளைகளே? ப்ளீஸ் பி ஸ்டாண்ட். எல்லாம் அப்படி எழுமி நின்று. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. கையை உயர்த்தி ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. கை உயர்த்தி புது வழி, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை அடைக்காத அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில். இன்னும் ஒரு முறை, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு வழியை கர்த்தர் காட்டுவாருப்பா. அம்மா ஒரு வழியை கர்த்தர் திறப்பாருமா. ஏன்னா வழியை திறக்கிற தெய்வம் அவர். அவர் திறந்துட்டாருன்னா யாராலும் பூட்ட முடியாது. ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளை என் சித்தத்தை நீ செய், வார்த்தையை படி, வார்த்தையை தியானி, என் சித்தம் உனக்கு வெளிப்படும், நிச்சயமா வெளிப்படும், நீ அதை செஞ்சிருப்பா. என் சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு. ஈவன் உனக்கு அது இஷ்டம் இல்லாம இருக்கலாம், உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நீ என் சித்தத்தை செய்ய உன்னை அர்ப்பணிப்பாய், ஆனால் உனக்காக ஒரு வழியை நான் காண்பிப்பேன். மாத்திரமல்ல, என்னையே நோக்கிப்பாரு. உன்னை அதைரியப்படுத்துகிற காரியங்கள், உன்னை வருத்தப்படுத்துகிற காரியங்கள், உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், அதெல்லாம் பார்க்காத பார்க்காத. மேகஸ்தம்பம் உனக்கு முன்னாடி நிற்குது, அக்கினி ஸ்தம்பம் இருக்குது, அதே பார்த்துட்டு போ, அதே பார்த்துட்டு போ. எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற? எதை பார்ப்பதில் உன் நேரத்தை நீ செலவிட்டு கொண்டிருக்கிற? கர்த்தர் நோக்கி பார்ப்பதில் உன் நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களா? இல்லாட்டி கண்டதையும் பார்ப்பதில் உன் நேரத்தை நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? உனக்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை பாரு, கர்த்தர் பிரசன்னத்தை நோக்கி பாரு. ஜெப நேரத்தில் உங்க நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க. சிஸ்டர், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பெருமளவு நேரத்தை, உங்க அதிகமான நேரத்தை எதை பார்ப்பதில் நீங்க செலவிடுறீங்க? இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் மாத்திக்குவோம். அப்பா உண்மை நோக்கி நான் பார்க்க போறேன்ப்பா. மாத்திரமல்ல, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் விசுவாச அறிக்கையிட போறேன்ப்பா, விசுவாசிக்க போறேன்ப்பா. எல்லாமே நெகட்டிவா இருந்தா கூட என் வார்த்தை நெகட்டிவா மாறாது.
பாசிட்டிவாக தான் பேச போகிறேன். கடந்த நாட்களில் என் சகோதரர் ஐக்கியத்தில் நான் சொன்னேன், எந்த பலவீனம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்க. சுகர் இருக்குதா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, இல்லைன்னே சொல்லுங்க. பலவீனம் இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, வறுமை இல்லை, இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன், அப்பா என்னை நல்லா வச்சிருக்கிறாரு. அறிக்கை செய்வதை ரொம்ப ஜாக்கிரதை செய்யுங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு வழியை கத்த தரப்பாரு.